எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நேவ் பாரில் பேக்ரவுண்ட் கலர் பண்ணியிருந்தோம். பேக்ரவுண்ட் கலர் இதில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நேவ் பாரோட ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, நேவ் பார் வந்து ஒரு ஸ்டிக்காக நிற்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நேவ் பார் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபிக்ஸ்டு டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வித் ஃபுல் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அது வந்து வித் ஃபுல்லாகவே இருக்கும், அந்த பேஜ் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் நம்ம பர்சன்டேஜ் கணக்கு கொடுத்தாலும் பர்சன்டேஜ் கணக்கில் மாறிடும். டாப் 0 ஃபிக்ஸ் ஆகிடும், டாப் 0ல் ஃபிக்ஸ் ஆகிடணும், லெஃப்ட் 0ல் ஃபிக்ஸ் ஆகிடணும். டாப் கார்னர் லெஃப்ட் கார்னர் 0 அப்புறம் ஜெட் வேல்யூ வந்து ஜெட் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 999 கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இது மொபைல் டிவைஸ்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கணும். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் நான் இங்கே போய் எழுத போகிறேன். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து நம்ம கான்ஸ்ட் வேண்டாம், யூஸ் ஸ்டேட்னு அடிப்போம். ஸ்னிப்பட் இருக்கும், ஸ்னிப்பட்டை வந்து என்டர் கொடுத்தோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு செகண்ட்னு வந்துடும். அதாவது ஆப்ஜெக்டை நம்ம செட் பண்ண போகிறோம் இதை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ட் செட் ஃபஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் நம்ம இஸ் ஓப்பன் அண்ட் செட் இஸ் ஓப்பன். அதுக்கப்புறம் யூஸ் ஸ்டேட்டில் வந்து இதை ஃபால்ஸ் கொடுத்துப்போம். அப்புறம் யூஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் அமுக்கணுன்னா அது கேட்கும், அது ரியாக்டில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ ரியாக்டில் இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. இம்போர்ட் ஆனால் கீழே வருவோம். நம்ம இங்கே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிவ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுக்குள்ளே போய் மெனு போய் பார்ப்போம். ஐக்கான்ஸில் வந்து மெனு ஐக்கான் எனக்கு வேணும். ஸோ அதனால் மெனு ஐக்கான் இதோட நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது, நமக்கு இந்த ஆப்ஷன் தான் தேவை. ஸோ அதனால் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும் இதை அந்த டிவ்க்குள்ளே. இப்போ நம்ம இங்கே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிப்போம். டாட் வச்சு என்று கொடுத்தா டிவ் ஆகிடும், டிவ் வித் கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த டிவ்க்குள்ளே நம்ம அந்த காப்பி பண்ண இதை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் சிம்பிளும் நமக்கு தேவை. ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்துப்போம். ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கலாம், இதையும் காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் சிம்பிளையும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு சாரி, நான் வந்து மெனு வந்து பேஸ்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இதில் மெனுன்னு டைப் பண்ணால் மட்டும் போதும். இது ஒரு இதுதான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் சேவ் கொடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கிளாஸ் எழுதிக்கலாம். அதை ஒரு ஸ்ட்ரிங்கை இது பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங்கோட சிம்பிள் போட்டால் தான் எஸ்கேப் கீழே இருக்கும் அந்த கீ. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஜெட் வேல்யூ கொடுப்போம். ஜெட் வேல்யூ ப்ராக்கெட், அதே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் 999 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது மீடியம் டிவைஸில் வந்து இடன் ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் 3 XL கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து 3 XL கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இதுதான் மீடியமில் இடன் ஆகணும். ஸோ அதனால் நான் மீடியம் டிவைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ இது டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது வந்து ஷோனாக இருக்குது நமக்கு. ஸோ இதோட ரெண்டுக்கும் நடுவில் தான் அந்த சிம்பிள் அந்த ரெட் கலர் இருக்கனால இப்போ மீடியம் ஹிடன் கொடுப்போம். ஸோ இப்போ மீடியம் ஹிடன் கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது காணாமல் போயிடுச்சு, ஏன்னா ஹிடன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு லார்ஜ் சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு லார்ஜ் கொடுத்துக்கலாம். இல்லை மார்ஜின் 5 கொடுத்துக்கலாம். மார்ஜின் 5 கொடுத்துட்டு டெக்ஸ்ட் லார்ஜ் நம்ம அப்புறமா கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் 5 கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டிவ் வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய என்னோட அந்த பழைய மெனு, அதாவது நேவ் லிங்க் இருக்குல்ல, ஸோ இதை நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எனக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கோடிங் வந்து எழுத முடியும். இந்த ரவுண்டை டெலீட் பண்ணியாச்சு. நம்ம ரவுண்டு தேவை கிடையாது, ஆஃப் ரவுண்டு தேவை கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கோட சிம்பிள் நம்ம கொடுத்துட்டோன்னா
இதுவாகிடும். ஸோ இது வெளியே நான் அந்த ப்ராக்கெட் டெலிட் பண்ண. ஸோ இங்கே இந்த பிளாக் தேவையில்ல, எனக்கு பிளாக் பதிலாக மீடியம் ஹிடனாக இருக்கணும். எனக்கு இது மீடியமில் இந்த மெனு வந்து ஹிடனில் ஆகிடணும் மீடியம் டிவைஸில். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்சல்யூட் கொடுக்கணும், அதாவது மறைஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம். ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் ஐம் சாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேடிங் 10, பேடிங் X 10, பேடிங் Y 10 சேமாக இருக்கட்டும். ஹைட் வந்து ஸ்க்ரீன், எனக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஹைட்டு வேணுன்றது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் மீடியம் இருக்கட்டும், மீன்ஸ் ஃபாண்ட் மீடியமாக இருக்கட்டும். பேக்ரவுண்ட் எனக்கு சேம் கலர் தான். டியூரேஷன் வந்து எனக்கு ஒரு 300 எனக்கு செகண்ட்ஸில் அது வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஈஸி இன்னாக இருக்கணும் எனக்கு. அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் வந்து டிரான்ஸ்லேட்டர் கிடையாது, ட்ரான்ஸ்லேஷன் இதுவும் ப்ரொனன்சியேஷன் தான் சாரி. அதை வந்து நம்ம ஆல் கொடுத்துக்கலாம், டிரான்ஸ்லேஷன் ஆல். அதுக்கப்புறம் டாப் 0. ஸோ டாப் 0 கொடுத்துக்கலாம். டாப் 0 கொடுத்துட்டு ரைட்டும் 0 கொடுத்துப்பேன். ஏன்னா டாப் 0ல் ரைட்டில் நமக்கு அது வேணும். சேவ் கொடுத்து பார்ப்போம். ஏன் எரர் வந்துன்னா நான் சொன்ன மாதிரி தான், அந்த ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை நான் க்ளோஸ் பண்ண அப்போசிட்டரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், டெலிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த கமாவை நான் டெலிட் பண்ணணும். ஸோ அதனால் அங்கே மேலே போய்ட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டு இப்போ சேவ் கொடுத்துருவோம். இப்போ சேவ் கொடுத்துட்டு நம்ம கீழே யாராவது செக் பண்ணி பார்ப்போம், எதாவது இருக்கிற யாராவது இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அந்த இதுக்குள்ளே ப்ரௌசருக்குள்ளே போய் பார்த்தோன்னா இப்போ ஸோ இப்படி தான் நமக்கு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனுஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதாவது நேவ் லிங்க்கோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஐட்டம் சென்டர் இருக்குல்ல, ஐட்டம் சென்டர் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா ஒரு லைனில் வந்துடும். ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தா, அதாவது ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா ரோவில் வரும், ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தா காலத்துக்குள்ளே எல்லாம் நம்பரைஸாக வரும். அப்புறம் ஜஸ்டிஸ் சென்டர், எனக்கு ஜஸ்டிஃபை வந்து சென்டராக வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கேப் வந்து 10 mm, ஒன்றுக்கும் கேப் 10 mm. ஏன்னா எனக்கு ஹைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால 10 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே சேம் தான். ஸோ இப்படி இருக்கும், இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மெனு ஐட்டத்துக்குள்ளே நான் அதை கொண்டு வரணும், அதாவது மெனுவோட ஐக்கானுக்குள்ளே இதை கொண்டு வரணும். அதை கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகணும், அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் சிம்பிள் நமக்கு அங்கே ஐக்கான் சேம் தான். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து அலைன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு. ஸோ இஸ் ஓப்பன், இது ஓப்பனாக இருந்ததுன்னா எனக்கு க்ளோஸ் சிம்பிள் காட்டணும், ஓப்பனாக இருந்ததுன்னா. ஸோ ஓப்பனாக இல்லை அப்படின்னா இது இஃப் கண்டிஷன் மாதிரி தான். ஓப்பனாக இல்லைன்னா நம்ம எனக்கு மெனுவை நீ காட்டணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே மெனுன்னு சேஞ்ச் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ மெனு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே என்ன ஃபங்க்ஷன் நம்ம எழுத மறந்துட்டோம், ஒரு ஃபங்க்ஷன் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ ஆன் கிளிக் நம்ம கொடுக்குறோம். ஆன் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஆன் கிளிக்கில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து செட் இஸ் ஓப்பன் அப்படி இருந்தால், செட் இஸ் ஓப்பனாக இருந்தால் இட் நாட் ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் அதோட மீனிங். அந்த ஃபங்க்ஷனோடக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான். ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் சிம்பிள் காட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது வந்து இங்கேயும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்குன்னா டாலர் சிம்பிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே போய்ட்டு இஸ் ஓப்பன் ஸோ இஸ் ஓப்பன் நம்ம எழுதிடுவோம். இஸ் ஓப்பன் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்போசிட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் கலர் கிரேயாக இருக்கணும். எனக்கு கிரே 900 ஓப்பனாக இருந்தால், அதாவது ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கணும். எனக்கு ஓப்பனாக இருந்தால் அந்த எக்ஸ் சிம்பிள் வந்து பிளாக் கலரில் இருக்கணும்.
க்ளோஸாக இருந்தால் எனக்கு ஒயிட் கலரில் இருக்கணும். அதனால் கிரே 100 கொடுக்குறேன். ஸோ கிரே வந்து 100 ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த 3 சிம்பிள், அந்த மெனுவோட சிம்பிள் வந்து எனக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டோம். நம்ம இப்போ இதை சேவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிடலாம். எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரியும். ஸோ ஓகே, இந்த ரைட் 0 இருக்குல்ல, இந்த ரைட் 0 டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டாலர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதே சேம் கண்டிஷன் இஸ் ஓப்பன். இது ஓப்பனாக இருந்தால் இது வந்து எனக்கு ரைட் வந்து 0ல் இருக்கணும். எனக்கு இது ஓப்பனாக இல்லைன்னா எனக்கு வந்து இது -100ல் போயிடணும், 100% போயிடணும் ரைட்டு. அதாவது உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடணுன்றது தான் ஒரு கான்செப்ட்டு. ஸோ -100%. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ அகெயின் இப்போ நம்ம அது எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். எல்லாமே ஓவர் எல்லாமே ஆகுது. ஸோ இது இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ நம்ம அடுத்த வீடியோ வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது GNCCE. பாய் நண்பர்களே.